வணக்கம். சோஷியல் மீடியால பிரபலம் இல்லாத, யாருக்கும் அறியப்படாத ஒரு சைனீஸ் ட்ரேடர் தான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய வைரலா இருக்கிற ஒரு விஷயம். யார் இந்த ட்ரேடர்? இவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன? இவர் அந்த அளவுக்கு என்ன ப்ராஃபிட் பார்த்துட்டார்? ஸோ இத பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியான் ஜைமிங் ஒரு சைனீஸ் ட்ரேடர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு கம்ப்ளீட் கமாடிட்டி ட்ரேடர். கமாடிட்டி அப்படின்றது கோல்டு, சில்வர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஆன்லைன் மார்க்கெட். ஷாங்காய் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் தான் இவர் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் இவரோட மேக்ஸிமம் இவர் ஸ்பெண்ட் பண்ணுறது யூரோப்பில். இந்த ட்ரேடரோட அதாவது ஒரு என்ன ஸ்பெஷல், இல்லை இவர் எப்படி இந்த ப்ராஃபிட்டை பார்த்தார்? இவர் வந்து பார்த்திங்கன்னா 2022லேருந்து 24 வரைக்கும் கோல்டோட ரேலியில் கோல்டு லாங் பொசிஷனில் கிட்டத்தட்ட $3 பில்லியன் அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்துருக்கிறார். பில்லியன் 1 பில்லியன்றது கிட்டத்தட்ட 99,000 crore. $3 பில்லியன் அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27,000 கோடி ரூபா அளவுக்கு லாபம் பார்த்துருக்கிறார். 2022 to 24 கோல்டில் ப்ராஃபிட், 25ல் காப்பரில் லாங் பொசிஷன்ஸ் எடுக்கிறார். நியர்லி 90,000 டன் காப்பரில். இது வந்து நியர்லி $1 பில்லியன் அளவுக்கான ப்ராஃபிட். அதே 2025 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்வரில் லாங் பொசிஷன் எடுக்கிறார். ஆக்சுவலாக சில்வர் வந்து டேக் ஆஃப் ஆனது கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் தான். அங்கேருந்து எடுத்த பொசிஷன் நியர்லி $1 பில்லியன் அளவுக்கு ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜனவரியில் அதே சில்வரில் ஷார்ட் பண்ணுறார். ஷார்ட்னா எவ்வளோனா ரொம்ப குறைவான குவான்டிட்டிலாம் இல்லை. ஷாங்காய் மார்க்கெட் அவங்க வேர் ஹவுஸ்லேயே 350 டன் சில்வர் தான் கெப்பாசிட்டியில் மேனேஜ் பண்ணுறாங்கன்றத நியூஸில் பார்க்குறோம். பட் ஆனால் இவரோட ஷார்ட் பொசிஷன் எவ்வளோ அப்படின்னா 450 டன் சில்வர். இது வந்து கான்ட்ராக்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது நியர்லி 30,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஷார்ட் பண்ணுறார். இதில் நியர்லி ஃபஸ்ட்டு இவரோட ஷார்ட் பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் சில்வர் மறுபடியும் மேலே போயிருக்கு. சில்வர் மேலே போகும்போது ஒரு போர்ஷனை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டார். ஏன்னா மறுபடியும் அகைன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிராஷ் நியர்லி 20% கிட்ட ஒரே நாளில் ஃபால் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு 10 டேஸில். ஸோ இந்த கரெக்ஷன் ஃபால் அவருக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு லாபம் பார்த்துருக்கிறதா நம்ம மீடியாவில் பார்க்குறோம். இந்த பியான் ஜைமிங் ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனிப்பட்ட அவரோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு யூஸ் பண்ணுறார். இதில் என்ன அப்படி பிரச்சனை, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் ப்ராஃபிட், அப்புறம் காப்பர், அதுக்கப்புறம் சில்வரில் லாங் பொசிஷன்ஸ் 2025ல், இப்போது ஷார்ட் பொசிஷன். இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ட்ரேடர் இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் உள்ளே வரும்போது மார்க்கெட் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இதனால தான் மார்க்கெட் இறங்கியிருக்குமா அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி லார்ஜ் ட்ரேடரோட ஷார்ட் பொசிஷன் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஷார்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருந்ததுனால அவரால் லாஸும் பார்த்துருக்கிறார். ஸோ அப்போ என்னென்னா எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றதான் ஒரு பார்ட்டாக நம்ம இங்கே பார்க்கணும். ஒரு சிலர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ், சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து காமெக்ஸில் வந்து ஆர்பிட்ரேஜ் இல்லை ஹெட்ஜிங் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவ்வளோ நேக்கடு பொசிஷனை வந்து ஷாங்காய் மார்க்கெட்டில் அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரே சைடில் அவர் பொசிஷன் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இன்னொரு எக்ஸ்சேஞ்சிலையும் அவர் பொசிஷன் எடுத்து ஆர்பிட்ரேஜோ இல்லை ஹெட்ஜிங்கோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்கிறாங்க. ஒரு சிலர் கம்ப்ளீட்டாக ஒரே எக்ஸ்சேஞ்சில் மட்டும் அவர் ட்ரேட் பண்ணி இதை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரெகுலேட்டர், அவங்களோட மார்க்கெட் ரெகுலேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட பொசிஷனை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க.
ஏன் அப்படின்னா வேர்ஹவுஸில் 350 டன் தான் அவைலபிள். பட் இவர் 450 டன்ஸ் சில்வர் வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறார். அதனால் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலையும் மேனிப்புலேட் பண்ணியிருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ லார்ஜ் பொசிஷன்றது வந்து சாதாரண விஷயமும் இல்லை. ஸோ அப்போ இந்த மேனிப்புலேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஸ்டாப் பண்ணுறதுக்காக இவரோட அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் பார்த்த இந்த ஒரு ஸ்டோரி மார்க்கெட்டில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கே அவர் என்ட்ரி போனார் அப்படின்றது மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ், அதாவது ஆகஸ்ட் 2025 சில்வர் டேக் ஆஃப் ஆன ஒரு இடம். அதே மாதிரி ஜனவரி ஷார்ட் பொசிஷன் போன இடம், அவர் வந்து சில்வர் ஃபாலாக ஆரம்பித்த இடம். இன்னொரு பக்கம் காப்பர் என்ட்ரானதும் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ண டைம். ஸோ அப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஸ்டேஜ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அவரோட பொசிஷன் வந்து என்ட்ராகிறார். ஸோ அப்போ இது வந்து ஒரு இயர்லி என்ட்ரி. அதாவது ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ராகிறோம், ரேலி முடியும் போதோ ஒரு எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரீச் ஆகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறோம். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் பேட்டர்னில் சிஸ்டம். அவர் ஏதோ ஒரு பர்சனல் அவரோட ஸ்ட்ராட்டஜி வச்சு கூட அவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2.5 லட்சத்தில் 1 கிலோகிராம் சில்வர் இருக்கும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து சரி கொஞ்சம் இறங்கினா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் இயரில் $54 ரெக்கார்டு ஹை போயிருந்தது. அப்போ வந்து சில்வர் 46, $47 வரைக்கும் இறங்குச்சு. ஆனால் அப்போ யாரும் பை பண்ணல. ஏன்னா இன்னும் இறங்கி போயிடும், இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பில்லை அப்படின்றது நிறைய பேர் நினைச்சாங்க. பட் ஆனால் மறுபடியும் இந்த $46, $48 வந்துட்டு மறுபடியும் அந்த $54 உடைச்சி மேலே போகும்போது சடனாக ஒரு ஷார்ட் பீரியடில் $60, $65 கிராஸ் ஆச்சு. அப்போவும் என்ன நினச்சாங்கன்னா, சரி இறங்கினதுக்கப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. நான் வந்து ஏன் யூஎஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு சொல்கிறேன்னா, அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது $60 டேக் ஆஃப் ஆனது எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை, நிறுத்தலை. ஒரு நான் ஸ்டாப் ரேலி கிட்டத்தட்ட $120 ரீச் பண்ணியிருந்தது. ஸோ இப்போது நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட்டை வச்சு பார்க்கும்போது 2 லட்சத்தில் இருந்த சில்வர் கொஞ்சம் இறங்கினா பை பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணுறோம். 2.25 லட்சம் போகுது, 2.5 லட்சம் போகுது. நம்ம 2 லட்சத்தில் வாங்கியிருந்தா 2.5 லேக்ஸில் செல் பண்ணியிருந்தா நல்லா 20% நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கோம். அது 3 லேக்ஸ் பர் கிலோகிராம் போகுது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். 3.5, 3.2 இப்போது இந்த இடத்துல தான் நிறைய பேர் இதுக்கு மேலே இறங்க வாய்ப்பில்லைன்னு நினச்சிட்டு 3 லட்சத்துக்கு மேலே தான் மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர் நிறைய பேர் என்ட்ரு ஆகிருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கால் பண்ணியிருந்த நிறைய ட்ரேடர்ஸ் நான் 3 லட்சத்தில் 1 கிலோகிராம் வாங்கியிருக்கேன், 3.25 லட்சத்தில் வாங்கியிருக்கேன், 4 லட்சத்தில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இப்படி இந்த 3 to 4 தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா 2 லட்சமோ 1.5 லட்சத்தில் வாங்கினவங்க ஸ்டில் இப்போ வரைக்குமே ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. லாங் டேர்ம் அப்படின்னும் போது லாபத்தில் குறைஞ்சிருந்தாலும் பட் ஸ்டில் ஹோல்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல யாருக்கு ரிஸ்க் வருது அப்படின்னா, 3 லட்சத்துக்கு மேலே சில்வர் வாங்கினவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அப்போது இதுக்கப்புறம் என்ன ஆகும்? வாங்கும்போது லாங் டேர்ம் நினச்சிட்டு வாங்குறாங்க. பட் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன், ஏன் நான் அந்த சின்ன கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, 300% இன்க்ரீஸ் ஆன சில்வருக்கு 20-30% ஒரு சாதாரண விஷயம்தான். ஸோ ஆனால் நமக்கு பீக்கில் வாங்கிட்டு இந்த 30%ன்றது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக இது ஒரு கண்டினியூஸ் அப்சைட் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி ப்ராடக்ட். ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஹேவன் அசெட் கோல்டு போல். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் தொடர்ந்து இதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்றைக்கும் ஃபிசிக்கல் மார்க்கெட்டில் சில்வரோட டிமாண்ட் எந்த விதத்துலையும் குறையில. பட் பேப்பர் சில்வர்னு சொல்லுவோம், இல்லை டிஜிட்டல் சில்வர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் இந்த அளவுக்கு பெரிய வாலட்டிலிட்டி நடக்குது. மறுபடியும் ஒரு ப்ரைஸில் சஸ்டெயின் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மேபி நம்ம எக்ஸாக்ட் டைம் டியூரேஷன் நம்ம செட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஃப்யூச்சர் லாங் டேர்ம்னு வரும்போது இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டியை நம்ம பயப்பட தேவையில்லை. பட் பீக்கில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிஸ்கில் உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஸ்டாக் ப்ரோக்கரை நீங்கள் அப்ரோச் பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கலான்ற ஐடியாவை நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.